அதிமுக இன்னைக்கு இந்த அளவுக்கு பலவீனப்பட்டது தான் விஜய் பலம் பெறுவதற்கும் காரணம். உங்களுடைய கட்சி இந்த அளவுக்கு கீழே போனதுக்கு காரணம் மக்கள் நம்பிக்கை இழந்துருது. மக்கள் நம்பிக்கை எந்த இடத்துல எடுக்கிறீங்க? கேடர் செயல்படலை. எல்லாரும் என்னதான் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் என்னதான் ஆதரிக்கிறாங்க. ஏன்னா பொதுச் செயலாளர் என்கிட்ட தான் கட்சி நல்லா இருக்குது, கட்சிக்கு நான் தான் வந்துட்டு பொதுச் செயலாளர், இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை, இவங்க இருந்தா இருக்கட்டும் இல்லாட்டி போட்டோம். ஏதோ உயிர் மீது தவறில்லாதது போலவும் நாங்கள் ஏதோ தவறு செய்து விட்டதை போல எடப்பாடி பழனிசாமி மேலே எனக்கு அப்படியேப்பட்ட ஒரு மரியாதையும் பிரியமும் உண்டு. ஏன்னா அவர் தானே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா, நாங்கள் தான் மூவ் பண்ணோம். அதை கட்சியை காப்பாற்றுறதை விட்டுட்டு உங்களை காப்பாற்றிக்கிறதுல நீங்கள் முனைப்பாக இருக்கிறீங்க. இவ்வளோதான் விஷயம். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் தான் ஒரிஜினல் அதிமுக, அவங்கள அங்கீகரிக்க கூடாது, எங்களை தான் அங்கீகரிக்கணும். வலிமையான ஒரு இயக்கமாக வர வேண்டும், எல்லோரும் ஒருங்கிணைப்போம். இன்னைக்கு எவ்வளோ பெரிய மோசமான தோல்வி அவர் சந்திச்சிருக்காரு பாருங்க. ஜெயக்குமாரை தாண்டி என்னங்க ஓட்டு போடுறாங்க? இப்போ சின்ன பசங்க போனாங்க, ஓட்டு போட்டாங்க. பெரியவங்களாம் என்ன ஆனாங்க? வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுகவில் அவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் எடப்பாடி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்குது. இந்த கூட்டத்தோட சிக்னிஃபிகன்ஸ் நீங்கள் என்னன்னு பார்க்குறீங்க? மீண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு ஒரு தவறு செய்கிறாரு. தாங்கிட்ட தான் கட்சி இருக்குது, தாங்கிட்ட தான் நிர்வாகிகள் இருக்காங்க, தாங்கிட்ட தான் எம்எல்ஏக்கள் இருக்காங்க, கட்சி நான் தான் பொதுச் செயலாளர், எனக்கு எல்லா விதமான அதிகாரம் இருக்குது அப்படின்றத ஒரு முறை நிறுவ பார்க்குறாரு. கட்சி என்ன நிலையில் இருக்குன்னு அவர் பார்க்கவே மாட்டேங்கிறார். இதுதான் இங்கே பிரச்சனையை அதிமுகவை பொறுத்தவரைக்கும். நான் 72 எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன் அரசியல். அப்போல்லாம் நல்லா பேப்பர் படிச்சு அப்போ எனக்கு 16 வயசு, நான் பார்த்துருக்குறேன். அப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு மாஸ் பேஸ்டு பார்ட்டி வந்துட்டு தமிழ்நாட்டில் சொல்ல வரேன். அப்படியாப்பட்ட ஒரு மாஸ் பேஸ்டு பார்ட்டி வந்து மாஸ் பார்ட்டி அப்படின்னோம்னா அதிமுக தான். திமுக வந்துட்டு கேடர் பேஸ்டு, இது மாஸ் பேஸ்டு. புரியுதுங்களா டிஃபரன்ஸ்? அந்த கரிஷ்மால இல்லை, கரிஷ்மாலாம் அப்புறம் விடுங்க. எம்ஜிஆர் வந்துட்டு திமுக தான் வராரு. அவர் கரிஷ்மான்றது அன்டிஸ்பியூட்டட், அது வேற. மாஸ் பேஸ்டு அப்படின்னோம்னா மக்கள்கிட்ட வந்துட்டு இருக்கக்கூடிய கட்சி, அது மக்கள் கட்சி. இதான் அந்த கட்சி இன்னைக்கு அப்படியா இருக்கு? இல்லைல்ல. அப்போ அந்த இடம் தானே உங்களுடைய தோல்விக்கெல்லாம் காரணம். மக்களவை தேர்தலில் 7 இடத்துல டெபாசிட் எடுத்தீங்க. அதை விரிவாக பேசின பத்திரிகையாளர்கள் நானும் ஒருத்தன். அந்த 7 இடத்துல டெபாசிட் எடுத்ததுக்கு நீங்கள் என்ன காரணத்தை சொன்னீங்க சொல்லுங்க? எதையுமே சொல்லலை. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஓட்டு வந்துட்டு மோடிக்கு விழுந்துச்சு அப்படின்னு. இப்போ யாருக்கு விழுந்துச்சு? உங்களுக்கு விடலை, அவ்வளோதானே. இதில் இவிஎம் ஆஸ்பெக்ட் இருக்குது, அதை நான் சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, அது விட்டுருங்க. நான் என்ன கேட்குறேன்னா, சைதாப்பேட்டை சட்டப்பேரவை தொகுதியில் போன முறை இங்கே என்னென்ன சைதேசா துரசாமி அண்ணன் 52,000 ஓட்டு வாங்குறாரு, 50,000 ஓட்டு வாங்குறாரு. இந்த முறை செந்தமிழன் அஇஅதிமுக கூட்டணி முன்னாள் அமைச்சர் வெறும் 17,000 ஓட்டு வாங்குறாரு. இதை என்னன்னு சொல்லுவீங்க சொல்லுங்க? ஜெயக்குமார் அண்ணன் எப்படி? ஏன்னா இவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். ரெண்டாவது ஐடியாலஜிக்கலாகவே அந்த அண்ணன் மேலெல்லாம் வந்துட்டு எனக்கு எடப்பாடி பழனிசாமி மேலே எனக்கு அப்படியேப்பட்ட ஒரு மரியாதையும் பிரியமும் உண்டு. ஏன்னா அவர் தானே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா, நாங்கள் தான் மூவ் பண்ணோம். அதை கோவை செல்வராஜ் வழியா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்ட்டு அந்த சட்டத்தை ஏற்றி அவர் தான் கொண்டு வந்தார். 40 கிராமங்கள் கடலூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் வந்துட்டு எண்ணெய் மண்டலமாக அறிவிச்சிருந்தார். அதையும் வித்ட்ரா பண்ணதெல்லாம் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஸோ நம்மளுக்கு அவர் மேலே மரியாதையெல்லாம் உண்டு. நான் கேட்குறேன், ராயபுரம் தொகுதியில் அவரை விட ஹெவி வெயிட் யாரு? வெறும் 17,000 ஓட்டு வாங்கிட்டு தோக்குறாரு. எங்கேருந்தோ அந்த 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 தாவேகாரன் இங்கேருந்து எங்கேயும் போனவன், ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவன், டிரைவர் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அங்கே போனவன் அவன் ஜெயிச்சுட்டு போகிறான். மக்கள் மாறுறாங்க, ஓட்டு போடுறாங்க, அந்த கதையெல்லாம் இருக்கட்டும். டெபாசிட் எடுக்குமா அதிமுக? இந்த கோர் ஓட்டே அடி வாங்கியிருக்கு. கோர் ஓட்டை அடி வாங்கியிருக்காது. நான் இவிஎம் அப்படின்றத ரிசர்வேஷனை வச்சுக்கிட்டே பேசுகிறேன். என்னதான் அடி வாங்குச்சுனாலும் திமுக அந்த அளவுக்கு அடி வாங்கல, டெபாசிட் எடுக்கல. ஒரு தொகுதியிலும் டெபாசிட் எடுக்கல. 32 தொகுதியில் தமிழ்நாட்டில் அண்ணாடிஎம்கே வந்துட்டு டெபாசிட் எடுத்துருக்குது. 32 + 1, அது யாருன்னு தெரில, வாங்கி டெபாசிட் போயிடுது. இதுக்கு என்ன பதில் உங்ககிட்ட இருக்குது? இப்போ வேலுமணியோ சண்முகமோ என்ன சொல்கிறாங்க? தோல்விக்கு உங்களை மட்டுமே பொறுப்புன்னா நாங்கள் சொல்லணும், நம்ம எல்லாருமே பொறுப்பே இருப்போம். ஆனால் நம்ம கட்சியை மறுபடியும் எப்படி கொண்டு போகிறது, பலப்படுத்துறது அப்படின்னு ஒன்றா உட்காந்து பேசுவோம். பொதுக்குழு கூட்டுங்கன்றாங்க, ஏன் கூட்ட மாட்டேங்கிறீங்க? ஆனால் இவங்க தேவைக்காக போய் முதல்ல ஆதரவு கொடுத்துட்டு கூட்ட சொல்லும் போது எதுவாக இருந்தாலும் சரி, தப்போ ரைட்டோ அங்கே பேசிட்டுங்க.
அங்கேயும் அதே ஒரு பிரச்சனை ஆவீங்க. இப்போ இன்னைக்கு அவங்க உங்களை பொதுச் செயலாளர் தான் சொல்றாங்க, அவங்க தனி கட்சியே ஆகல, ஒரு ஃபேக்ஷனா அவங்க போயிட்டு பண்றாங்க. இப்போ இதே மாதிரி பிரிஞ்சு போனவங்களே உங்களோட கூட்டிக்கிட்டீங்கல்ல, அமமுகவை கூட்டிக்கிட்டீங்களா இல்லையா? அப்ப இவங்களை கூட்டி வச்சுட்டு பேசுறதுக்கு என்ன இருக்குது? தப்பு ஒன்றும் இல்லையா? எவ்வளோ பெரிய மாஸ் பேஸ்டு பார்ட்டி இன்னைக்கு எங்க இருக்குது பாருங்க. இதே காவிரி டெல்டா எடுத்துங்க, உதாரணத்துக்கு வேதாரண்யத்தில் பார்த்தீங்கன்னா மணியன் ஜெயிக்கிறார், ஓஎஸ் மணியன் ஜெயிக்கிறார், ரைட்டா? அதிமுக எவ்வளோ ஓட்டு? 59,000 ஓட்டு. புகழேந்தி திமுக 51,000 ஓட்டு, ரைட்டுங்களா? தாவேகா 38,000 ஓட்டு தான். ஏன் அங்கே மாதிரி தானே இங்கேயும் விடணும்? அங்கே இதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம், அவ்வளோதானே இருக்கலாம். இங்கே வந்துட்டு ஒன்றுமே இல்லாதில் போகுது. அப்புறம் இன்னொரு இடத்துல நீங்கள் பாருங்கள், திண்டுக்கல்ல நீங்கள் பாருங்கள், அவர் செந்தில்குமார் ஜெயிக்கிறாரு, அதிமுக திண்டுக்கல் சீனிவாசனுக்கும் அவருக்கும் வந்துட்டுனா 20,000 ஓட்டு வித்தியாசம். நடுவில் வந்துட்டு தாவேகா வந்துடுறான். அவனுக்கு தாவேக்காக அந்த ஜெயிச்ச கேண்டிடேட்டுக்கு இடையில பார்த்தீங்கன்னா 1,000க்கு கம்மியான ஓட்டு தான். புரியுதுங்களா? எப்படி உங்களுடைய கட்சி இந்த மாதிரி ஒரு பலம் இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுச்சு? திண்டுக்கல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். திண்டுக்கல், பழனி இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வேடசந்தூரில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அதிமுகலாம் நல்லா தான் ஓட்டு வாங்கியிருக்குது, ரைட்டு. தேனியிலலாம் அதிமுகவே இல்லைங்க. தேனியில் 4 தொகுதி, தாவேகா 2, திமுக 2. இதெல்லாம் யோசிச்சிருப்பீங்களா எப்பயாவது? அதிமுக இல்லாத ஒரு ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியுமா? 1-2லே இல்லைங்க அதிமுக பல இடங்கள்ல. அப்போ இவ்வளவு தூரம் வந்திருக்குது. உங்களை காப்பாத்திக்கிறது, கட்சியை காப்பாற்றுறதை விட்டுட்டு உங்களை காப்பாத்திக்கிறதுல நீங்க முனைப்பா இருக்கிறீங்க. இவ்வளவுதான் விஷயம். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க தான் ஒரிஜினல் அதிமுக, அவங்கள அங்கீகரிக்க கூடாது, எங்களை தான் அங்கீகரிக்கணும், அவங்கள பதவி நீக்க செய்யணும் அப்படி சொல்லிட்டு தான் நீங்க போறீங்களே ஒழிய, அவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த் போச்சு அப்படின்னோம்னா அவங்கள நம்பி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அந்த நிர்வாகிகள், அந்த ஓட் பேங்க் எல்லாம் உங்களை விட்டு போச்சுன்னா அப்புறம் மிச்சம் அதிமுக என்ன நிற்கும்? நீங்க ஜெயிக்கிறீங்க தோக்கிறீங்க, அப்புறம் அதிமுக மிச்சம் என்ன நிற்கும்? அதுக்கு என்ன பதில்? அவர் அதிமுக வந்து ஒரு எல்லாரையும் ஒருங்கிணைச்சு வலுப்படுத்துறதுக்கு பதிலாக தன்னோட பதவியை தக்க வச்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறார். அதுலயே தான் இருக்கிறாரு. இப்போ அவர் அதான் இருக்கிறாரு. இப்போ ஏன் அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டுறாரு? எல்லாரும் என்னதான் ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் என்னதான் ஆதரிக்கிறாங்க. ஏன்னா பொதுச் செயலாளர் என்கிட்ட தான் கட்சி நல்லா இருக்குது, கட்சிக்கு நான் தான் வந்துட்டு பொதுச் செயலாளர், இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை, இவங்க இருந்தா இருக்கட்டும் இல்லாட்டி போட்டோம், இன்னும் 2 வாரம் கழிச்சு துரோகிகள் ஆக்சுவல். இவரை நிலைப்படுத்திக்கிறாரு. கட்சி காலி ஆயிட்டு இருக்கு. ஆனா இப்ப கட்சி இவ்வளவு தூரம் தோக்குறதுக்கோ இல்ல கட்சி வீக் ஆயிட்டே போறதுக்கோ எடப்பாடி பழனிசாமி மேல மட்டும் பழி சொல்லலாமா, இல்ல எல்லாருமே அதுக்கான காரணம்? கூட இருந்தவங்க தானே இவங்கெல்லாம். அப்பவே இவங்க இப்ப என்ன சொல்றாங்க? வேலுமணியும் சி.வி. சண்முகமும் சசிகலா உட்பட எல்லாரையும் சேர்த்துக்கிறோம்னு சொல்றாங்க. இதுதானே அமித்ஷாவும் சொன்னாரு, இதுதானே செங்கோட்டையன் சொன்னாரு. இவங்கெல்லாம் சேர்ந்து 6 பேர் அதான் உங்ககிட்ட சொன்னாங்க. அப்ப நீங்க கேட்கல இல்ல, இப்ப சொல்றாங்க, இப்பவும் கேட்க மாட்டேங்கிறீங்க. கேட்காத நீங்க என்ன பண்ண போறீங்க? கட்சி காலி ஆகிட்டே வருது. நீங்க இவங்களை ஒண்ணுமில்லாத ஆக்குறதுல நீங்க பாக்குறீங்க. ஆனா அவங்க பாதி அதிமுக 47 அவங்க பாதி. இந்த பாதி பேரும் வெளில போயிட்டாருன்னு என்ன பண்ணுங்க? ஆனா அவரு தொண்டர்கள் ஃபுல்லா என் பக்கம் தான் இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க தொண்டர்கள்? அதை சொல்லுங்க கார்த்தி. அவர் அததான் வாதமா வைக்கிறாரு. நீங்களும் நானும் ஜேர்னலிஸ்ட். ஓகே, எங்க இருக்கிறாங்க அந்த தொண்டர்கள்? தொண்டர்கள் பெரிய தொண்டர்கள் வந்துட்டு உற்சாகத்தோட வேலை செஞ்சிருந்தாங்கன்னா அந்த மாதிரிலாம் வந்திருக்குமா முடிவுகள்லாம்? யோசிச்சு பாருங்க. எல்லாம் காசெல்லாம் கொடுத்து ஏற்பாடு பண்ணிடலாம் தான் ஏதோ ஒரு இடம் ஜெயிச்சிருக்கிறோம் இல்லையா? ஆனா சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப விஜயோட ஒரு ஹெவி ஒரு சுனாமி இல்ல அவரோட கரிஷ்மா இல்ல அவர் மேல இருந்த ஈர்ப்புல டிஎம்கேவே பெருசா அடி வாங்கி இருக்கு. அவ்வளவு பெரிய அலைன்ஸ் வச்சிருக்கும் போது ஏடிஎம்கே இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில 47 ஜெயிச்சதுங்கிறது ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு போறதுன்னா போங்க. 49 லட்சம் இழந்திருக்கிறீங்க ஓட்டு. அது அவ்வளோத்தையும் விஜய் தான் எடுத்துட்டு போனாரா? 55 லட்சம் ஓட்டு திமுக இழந்திருக்குது, விஜய் தான் எடுத்துட்டு போயிட்டாரா? அப்ப நீங்க 2 பேரும் கடுமையா பலவீனப்பட்டு போயிருக்கிறீங்க. என்ன பண்ண போறீங்க? அங்க கட்சி கட்டுக்கோப்பா இருக்குது, அதனால ஒண்ணும் இல்லை. அவங்க உடனே ஒரு 38 பேர் வச்சுட்டு அவர் எப்படி ஆராய்ஞ்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? உள்ளுக்குள்ள சண்டை போட்டு இருக்காங்க. இதே தானே நீங்களும் படணும். திமுக நடக்கிறதானே இங்கேயும் நடக்கணும். நடக்கலையே, பாராட்டிங்க என்ன பண்றீங்க? இப்ப கூட்டி வச்சுட்டு என்ன வர போறாரு? எல்லாரும் வந்துட்டு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து முழு நம்பிக்கை உள்ளது, ஒரு தீர்மானம் நைட்டு சாயந்தரம் வந்துடும், நம்மளுக்கு பிரஸுக்கு வந்துடும், அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப எதிர்த்தரப்புல வந்து பொதுக்குழு கூட்டணுங்கிற ஒரு டிமாண்ட் வச்சுட்டே இருக்காங்க. ஆனா அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் இவர் பக்கம் இருக்கிறாரு. இப்போ பொதுக்குழு கூட்டக்கூடிய விஷயம் என்ன மாதிரி நகரும்? பொதுக்குழு கூட்டணும் அப்படின்னோம்னா அந்த கட்சியெல்லாம் ஒன்னா சேர்ந்து நீங்க பலப்படுத்துறதுக்கான வழியை ஆராயலாம். பொதுக்குழு கூட்டல அப்படின்னோம்னா எடப்பு அதிமுக தானே. இப்ப இருக்கிற நிலை நீடிச்சுதானே பிளவு கட்டாயம். பிளவு முடிஞ்சு போச்சு அப்படின்னோம்னா மேலும் அதிமுகலேருந்து ஒரு ஜங்கு ஒரு பாதி போயிடுது இல்லை? அப்புறமா நீங்க சொல்லிட்டு இருப்பீங்களா நம்ம தான் பவர்ஃபுல்லா இருக்கிறோம், நம்ம அடிச்சிருவோம், அப்போ சொல்லுவீங்களா?
இமீடியட்டா உள்ள ஏன் செம்மலை வேணான்ட்டு போறாரு? நெஞ்சு வேதனையில ஏன் இந்த மாதிரி போட்டாரு? அவரு நிதானமானவர் தானே அவரு, ஏன் இந்த மாதிரி போட்டாரு? அப்ப 2 பேருடைய செயலில் திருப்தி இல்லைன்றதுனால தானே அந்த பெரியவர் அப்படி அவர் சொல்றாரு. ஈகோ அப்படின்னு தலைவர்களுக்கு மத்தியில ஈகோ இருக்கு ஆமா. வார்த்தை யூஸ் பண்றாரு. அது ஆமா, correct ஆ? அவர் எடப்பாடியை மட்டும் சொல்லணும் அவரு. ஆனா அவர் எல்லாரையும் சேர்த்து சொல்றாரு. எடப்பாடி தான் முக்கியமா கவனிக்கணும். தன்னை நிலைநிறுத்திக்க பாக்குறாரு. கட்சியை மக்களிடையே நிலைநிறுத்த தவறி விட்டார் எடப்பாடி, இவ்வளவுதான். இல்ல இப்போ அவர் தன்னை மட்டுமே முன்னிறுத்துறாருன்னா அவர் பக்கம் எப்படி இவ்வளவு எம்எல்ஏக்களோ இல்ல மாவட்ட செயலாளர்கள் பதவிதான். support இருக்கும்? பதவிக்காக தான் இவர் கூட எல்லாருமே இருக்கிறாங்க. சசிகலா தூக்கி போட போது இவர் கூட யாரு நின்னாங்க? ம், அவங்களெல்லாம் வச்சா இவரை வந்துட்டு முதல்வர் ஆனாரு. சசிகலா வச்சுதானே ஆனாரு. ஆமா. சசிகலா தூக்கி போட போது அப்புறம் இவங்க கூட தான் எல்லாரும் நின்னாங்க. பதவியில் இருக்கிறவங்க கூட எல்லாருமே ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. எம்ஜிஆர் தூக்கி எறியும் போது கூட வெளில திமுக இருந்து தூக்கி எறியும் போது கூட எவ்வளவு பேர் திமுக இருந்து அவரோட நின்னாங்க. கடைசியில யார் ஆட்சிக்கு வந்தது? Okay. பாடம் இருக்குல்ல, வரலாற்றுல. ம், ம். அப்புறம் நீங்க மட்டும் சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா என்ன இருக்குது அதுல? சார் இப்போ அந்த விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்ச 25 பேரும் எம்எல்ஏ பதவிக்கே சிக்கல் இருக்கு. அவங்க வந்து எம்எல்ஏ அது பதவி சட்ட ரீதியான பிரச்சனை கார்த்தி. அது என்ன பண்ண சபாநாயகர்னு சொல்ல போறாரு? அவைக்குள்ள அவர் முடிவு தான். அவர் அதிமுக 1 அதிமுக 2 அவர் சொல்லி டிக்ளேர் பண்ணுவாரு. நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு போகணும், அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகணும். முதல்ல சென்னை உயர்நீதிமன்றம் சிங்கிள் ஜட்ஜு, அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றம் பெஞ்சு, அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் சிங்கிள், அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் பெஞ்சு, இதெல்லாம் போயிட்டு வந்துட்டு அவங்க கட்டளை ஏற்றத்துக்குள்ள 2 வருஷம் ஆயிடும். கட்சி நான் ஒன்றேன். கட்சி நான் நீங்க எப்படி கட்சி இப்ப இவங்கெல்லாம் வந்துட்டாங்கங்க, அந்த இடத்துல என்ன செயல்படும் கட்சி சொல்லுங்க? பெரிய அளவுல டேமேஜ் ஆயிரும் சொல்லுங்க. ஆமா, செயல் எடுத்து போச்சுனாலே டேமேஜ் தானே அடுத்தது. இப்போ அவர் ஆனா இப்போ இந்த முக்கிய தலைவர்களுக்கு பதிலா வேற ஆட்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. அது இப்படித்தானே நீங்க ஏற்கனவே பண்ணிட்டு போயிட்டு இந்த நிலைக்கு வந்திருக்குது. இப்படித்தானே நீங்க செங்கோட்டையனுக்கு எதிராக போட்டீங்க. இருக்காங்க கட்சி. செங்கோட்டையன் தேரக்கூடாது நீங்க என்ன சொன்னீங்க? டெபாசிட் எடுக்கணும் அதான் சொன்னீங்க. அவருடைய பரப்புரையில போயிட்டு சொன்னீங்க கோபிச்செட்டிப்பாளையத்துல டெபாசிட் எடுத்துட்டார செங்கோட்டையன் இல்ல. அப்ப நீங்க சொல்றதெல்லாம் நடக்க போறது இல்ல. அப்ப கட்சியை நீங்க பலப்படுத்தாத நீங்க எப்படி பண்ண முடியும்? இன்னைக்கு இப்ப மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல ஜெயக்குமாரும் கலந்துக்கல. அவரும் ரொம்ப அதிருப்தியில தான் இருக்காரா? என்ன அவர் பேச முடியாத நிலைக்கு இருக்கிறாருங்க. என்னைக்குங்க வாழ்க்கையில 40,000 ஓட்டு 45,000 ஓட்டு வாங்கும்போது அவருக்கு வந்துட்டு அந்த சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்கல, நான் தோத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. இன்னைக்கு எவ்வளவு பெரிய மோசமான தோல்வி அவர் சந்திச்சிருக்காரு பாருங்க. ஜெயக்குமாரை தாண்டி என்னங்க ஓட்டு போடுறாங்க? இப்ப சின்ன பசங்க போனாங்க, ஓட்டு போட்டாங்க. பெரியவங்களாம் என்ன ஆனாங்க? அதான் இந்த வாட்டி ரொம்ப அக்ரெசிவா இறங்கி பிரச்சாரம் பண்ணாரு. ரொம்ப கான்பிடண்டா இருந்தாரு. ஆனா இவ்வளவு பெரிய தோல்விய கட்சிக்கு ஏற்பட்ட தோல்வியா ஜெயக்குமாருக்கு ஏற்பட்ட தோல்வியா? முதல்ல நம்ம 2 பேரும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். கட்சிக்கு ஏற்பட்ட தோல்வி தான் முதல்ல, ரெண்டாவது ஜெயக்குமாருக்கான தோல்வி. ஆமா, அவர் ஒரு கேண்டிடேட்டுங்க. கட்சி தோத்து போச்சு, அவ்வளவுதான் மேட்ரு. எடப்பாடி ஜெயிச்சிட்டாரு, அவ்வளவுதான் மேட்ரு. இதுல என்ன இருக்குது? ஆனா இப்ப இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு ஈக்குவல் பொசிஷன், கட்சியில ஈக்குவல் பொசிஷன் உள்ளவங்க தான். அவங்க ஏன் ஒருங்கா ஒரு சரியான முடிவுக்குள்ள வராம இருக்கிறாங்க? இவர் வந்ததானே பொதுச் செயலாளர் அப்படின்றவர் தானே எல்லாரையும் அரவணைக்கணும். இவரே எல்லாரையும் விரட்டி விட்டுட்டுல இருக்கிறாங்க. இருந்தா இரட்டி போ அப்படின்னோம்னா அவன் மட்டுமா போவான்? அவனோட ஒரு செல்வாக்கு போகுது இல்லையா? செல்வாக்கு போதா இல்லையா? செல்வாக்கு போது அந்த இடத்துல நீங்க டெபாசிட் எடுக்கிறீங்களா இல்லையா? இதே மாதிரிதான் பண்டு சொல்ல ஒண்ணும் இல்லை. நீங்க அங்க போனாரு, நின்னாரு, பலாப்பழம் சின்னத்துல கொடுத்தான் பாஜகக்காரன், அவர் ஓரம் கட்டினா 3,41,000 ஓட்டு வாங்கினாரு. அங்க டெபாசிட் இருந்தது அதிமுக ரெட்டையில டெபாசிட் எடுக்குது. என்ன பண்ணுவீங்க நீங்க? இது யார் பண்ணது? நீங்க தான் பண்ணீங்க. அவர் தவறுகள்ல இருந்தும் தோல்விகள்ல இருந்தும் எந்த பாடமே கத்துக்காமையே இருக்கு. அவர் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள, தன்னை உச்சாணி கொம்பில் வைத்துக் கொண்டு தானே கொண்டாடி கொள்ள அவர் முடிவு செய்துட்டாரு. இதுல இருந்துட்டு அதிமுகவை காப்பாற்றவே முடியாது. அதிமுக இன்னைக்கு இந்த அளவுக்கு பலவீனப்பட்டதுதான் விஜய் பலம் பெறுவதற்கும் காரணம் சொல்றேன். விஜய் குறி வச்சு தாக்குனது திமுக இல்ல, திமுகவை எதிரி நிலையில இவர் தான் வந்துட்டு இது ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல அதான் இப்போ விஜய் வந்து பிரச்சார டைம்ல போட்டிங்கிறது டிவிகே வெஸ் டிஎம்கே தான் சொல்லும் போது ஏடிஎம்கே அமைதியாவே இருந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்களா? உண்மையிலே அந்த எதிர்பார்த்து காட்டுட்டு இருந்தாங்க இவங்க வரணும் கூட்டணிக்கு அப்படின்ட்டு. அவரும் எதிர்பார்த்து தான் இருந்தாரு. அதெல்லாம் வேற. முடிய வச்சுட்டு உடனே அரசியலை மாத்தி பேசக்கூடாது. அதனால ஒண்ணும் இல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுடைய கட்சி இந்த அளவுக்கு கீழே போனதுக்கு காரணம் என்ன? மக்கள் நம்பிக்கை இழந்துருது. மக்கள் நம்பிக்கை எந்த இடத்துல எடுக்கிறீங்க? கேடர் செயல்படலை. கேடர்கள் செயல்படலைன்னு போது அவன் மக்கள் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு கட்சியை சேர்க்க மாட்டான். முடிஞ்சு போச்சு. நீங்க மட்டும் பரப்புரை பண்ணிட்டு அதில் ஜெயிப்பீங்கன்னு. விஜய் மட்டுமே பரப்புரை பண்ணி அந்த கட்சி ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு வாரத்துக்கு. நீங்க அந்த அளவுக்கான ஒரு பாப்புலர் ஃபிகர் கிடையாது. நீங்க தலைவரா இன்னும் உருவாகலை என்ன பொறுத்த வரைக்கும். அவரு
கோச்சியோட தலைவராக உருவாகலை, அவ்வளோதான். நீங்கள் உங்களை பொதுச் செயலாளர் அப்படின்னு வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் மக்கள் பற்றியில் அந்த அளவுக்கு ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி நீங்கள் பதியலை. அதான் முக்கியமான காரணம். அது காரணம் என்னன்னா, நீங்கள் கட்சியை வந்துட்டு ஒருங்கிணைச்சு கொண்டு போகல, எல்லாரையும் அரவணைச்சு போல, அதான் காரணம். ஆனா இப்பவும் இப்ப பலரும் வெளிய இருந்து சொல்ற எல்லாரும் இப்போதைக்கு அதிமுகல இருக்கிறதுல எடப்பாடிக்கு தான் தமிழ்நாடு ஃபுல்லா பரவலா செல்வாக்கு இருக்கு. சோ அவரை தலைமையில இருந்து மாத்தினா அது பரவாயில்ல, கட்சி எங்கெங்க செல்வாக்கு இருக்குது? இருக்கிறதுல சார். பரவாயில்ல, டெபாசிட் தாங்க இருக்குது. இல்ல மற்ற தலைவர் இப்போ சிவி சண்முகமோ வேலுமணியோ வேற யாரோ கட்சிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு இவரே கொடுத்தா தானங்க தெரியும் அவங்க பவர்ஃபுல்லா இல்லையா அப்படின்றது. நான் என்ன கேட்கறேன்னா, அது இல்லையே பிரச்சனை, லீடர்ஷிப் இஷ்யூ வரலையே, என்ன பேசுவோன்றதானே அவங்க சொல்றாங்க. பேசுங்க, எல்லாரையும் கூப்பிட்டு பேசுங்கன்ற, எல்லாரையும் கூப்பிட்டு பேசுங்க, எல்லாரையும் பொதுக்குழுக்கு வரவிடைங்க, சிறப்பு அழைப்பாளர்களா வரவிடைங்க, பேசுங்க, என்ன செய்யலான்றதை பேசுங்க. அப்போ அந்த தொண்டர்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு நம்பகத்தன்மை வரணும், ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும். அதை செய்யுங்க. அது செய்யாத எப்படி நீங்க வந்துட்டு ஒரு கட்சியை நீங்க மறுபடியும் வடிவமைப்பீங்க, பலப்படுத்துவீங்க? அது சொல்லுங்க. எல்லாரையும் அரவணைக்கும் போதுதான் தொண்டர்கள் வந்து எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்கிற ஒரு கான்பிடன்ட் வரும். ஆமா, ஓகே, ஆமா. எல்லார்கிட்டையும் அங்கங்க அவன் தனித்தனியா பிச்சுட்டு போவான் இல்லையா? அதான் நான் படிச்சு காட்டினேன்ல எப்படி இருக்குது அப்படின்னு. ரிசல்ட்டை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. இதாவது பரவாயில்ல, தென் மாவட்டங்கள்ல வந்துட்டு இன்னும் மோசம். இன்னும் வட மாவட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னோம்னா பயங்கரங்க. சென்னை மாவட்டத்துலலாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா ஒரு இடத்துல நீங்க பாருங்க, ஆர்கே நகர்ல அதிமுக வந்துட்டு வெற்றி பெற்ற மரிய வில்சன் 97,000 ஓட்டுன்னா, திமுக 48, RS ராஜேஷ் இவரும் ரொம்ப நாள் கட்சிக்காரர் தான், 26,000 ஓட்டு, 27,000 ஓட்டு, அவ்வளவுதான். இது என்ன சொல்ல போறீங்க நீங்க? ஆர்கே நகர் பெரம்பூர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா திலகபாமா அதிமுக ஆதரவு 8,500 ஓட்டு. எங்க நிக்குது கூட்டணி கட்சி? கொளத்தூர்ல பாத்தீங்க அப்படின்னோம்னா 18,430. வெள்ளிவாக்கத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னோம்னா விஜயகுமார் அதிமுக 19,338. எங்க இருக்குது கட்சி? என்ன பண்ண போறீங்க? இது ஒன்றும் திமுகனுடைய கோட்டை கிட்ட அப்படிலாம் இல்லை, அதான் அசைச்சிட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன இருக்குது? உங்களது ஒன்றும் இல்லை தானே போகுது. அப்போ என்ன, இதுக்கு என்ன தீர்வு? இந்த இடம் தான் சொல்றேன், இதுக்கு என்ன தீர்வு? இந்த தீர்வை நோக்கி எடப்பாடி பழனிசாமி நகர்ந்தால் அதிமுகவுக்கு வாழ்வு உண்டு, இல்லாட்டி வீழ்ச்சி தான்.